பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மகா கேட்ட கேள்வியால அன்னபூரணியால எதுவுமே பேச முடியறதில்ல. சிவா, நீ இப்ப சிந்துவை விட்டுட்டு நீ வந்துதான் ஆகணும். சிந்து வந்து உனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. நீ வேணும்னா இறக்க குணத்தோட அவ கூட சேர்ந்து வாழலாம் சொல்லிட்டு நீ முடிவெடுக்கலாம். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. சிந்து பண்ணிருக்க வேலைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பெரியம்மா, ஏன் பெரியம்மா இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற சிவா? இவ மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்த பலமுறை வந்து நீயும் சொல்லியிருக்க, ஏன் மகாவும் பலமுறை சொல்லியிருக்கா. அவங்க யார் பேச்சுமே நான் கேட்டதே கிடையாதேடா. இவ பேச்சை மட்டும் தானே நான் முழுமையா நம்பியிருந்தேன். கடைசியில இவளே இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருப்பான்ன்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இனி இவ கூட நீ வாழ வேண்டாம். நீ என் கையை பிடிச்சிட்டு நீ என் கூட வா. உனக்கு ஏத்த வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு சினேகா கூட வாழ விருப்பலைன்னா விட்டுட்டு அதை விட நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. அன்னபூரணி, என்ன அன்னபூரணி, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என் பொண்ணுது பண்ணது எல்லாமே தப்புதான். அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நீ கொடுப்பியா சொல்லு அன்னபூரணின்னு கேக்குறாங்க. ஆனா இதுக்கு மேல பேச எதுவும் கிடையாது. என் பையன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும். இதுக்கு மேல அவன் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அன்னபூரணி சொல்றாங்க. இதை கேட்டு சிவா வந்து என்ன சொல்ல போறாங்க? சிவா சொல்றதுனால சிந்துவோட மனசு மாறுமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.